ஒரே கல்லில் இத்தனை ஆச்சரியமான சிற்பங்களா? இந்திய சிற்பிகள் கருங்கல்ல அற்புதமான சிலைகள் வடிப்பதில் உலக அளவில் புகழ் பெற்றவர்கள். ஒரு சாதாரண கல்லில் அழகழகாக சிற்பங்கள், எத்தனை வகையான சிற்பங்கள் பாருங்கள். இந்த சிற்பத்தில் நாக சர்ப்பமாகட்டும், அழகான செயின் மாதிரியான விஷயங்களாகட்டும், சிலைகளாகட்டும் எல்லாமே படு அற்புதமாக இருக்குது. இதை கையில் வரைஞ்சா கூட இவ்வளோ அழகாக வரைய முடியாது. ஆனால் இவங்க கல்லில் செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு மைனூட்டாக இருக்குது. குடை தாங்கிய அரசியலங்குமரிகள், அது மட்டும் இல்லாமல் அழகான நாகங்கள் பின்னி பிணைந்தது, ஜோடி உருவங்கள், பல விஷயங்களை வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரே ஒரு சாதாரண சின்ன கல்லில் எவ்வளோ அற்புதம் வடிவமைச்சிருக்காங்க. இது சாமுண்டான்னு சொல்லுவாங்க. இந்த சாமுண்டாவை ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 3 பெண்கள் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத்தனை அழகான அற்புதமான சிற்பங்களை வடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் அந்த காலத்தில் கை நேர்த்தியாக அவ்வளோ அர்த்தமுள்ள சிற்பங்கள் படைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்திய கட்டிடக்கலையோட, இந்திய சிற்பக்கலையோட மகிமையை எடுத்து சொல்ல முடியாது. இந்த அற்புதமான சிற்பங்களை வெளிநாடுகளில் பார்த்தாங்கன்னா அப்படி பாதுகாத்து பத்திரமா வச்சுப்பாங்க. நம்ம நாடுகளில் சின்ன சின்ன கற்களில் கூட எவ்வளோ விதமான சிற்பங்களை செதுக்கி நம்மளை அசத்தி இருக்காங்க. இந்த அற்புதமான சிற்பங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன கல்லை பார்க்கும்போது இதில் ஒரு சின்ன ஒரே உருவம் பண்ணுறதே கஷ்டம்னு பார்க்கும்போது